பொதுவாக ஒரு பழமொழி சொல்வார்கள், மங்கையவள் சூதானால் கங்கையில் நீராடலாம், கங்கையே சூதானால் எங்கு செல்வது என்பதைப் போல அரசியல் தலைவர்களின் மத்தியில் அரங்கேறும் அதிரடியான சில தகவல்களும் அவ்வப்போது வெளிவரும் பல்வேறு திடுக்கிடும் செய்திகளும் அரசியல் தலைவர்களை தலை சுற்ற வைக்கிறதோ இல்லையோ அவர்களை வாக்களித்து முதல்வராகவும் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் தேர்ந்தெடுத்த வாக்களித்த மக்களர்களின் தலைகள் பல நேரங்களில் சுற்றி வருவதை காண முடிகிறது. அப்படி சுற்றும் விதமான ஒரு புதிய செய்தி ஒன்று தற்போது ஊடகங்களின் வாயிலாக உலா வந்து கொண்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் பல்வேறு அரசியல் தலைவர்கள் மீது குற்றவியல் வழக்குகள் நிலுவையில் உள்ளது என்றும் பதவியில் உள்ள மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மீதான வழக்குகளின் விசாரணை விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்பதான குரல்கள் நீதிமன்றத்தில் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வரும் நிலையில் நீதிமன்றத்திற்கு உதவும் வகையில் மூத்த வழக்கறிஞர் விஜய் அன்சாரியா உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள ஒரு விவரங்களில் திடுக்கிடும் பல தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது அரசியல் வட்டாரத்தில் பெரும் கவனத்தையும் ஈர்த்து வருகிறது. அந்த அறிக்கையின்படி இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த மாநிலங்களில் ஏறக்குறைய 22 மாநிலங்களில் உள்ள 14 முதலமைச்சர்கள் மீது குற்றவியல் வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த குற்றப்பட்டியலில் உள்ள முதலமைச்சர்களின் பட்டியலில் முதலிடத்தை பிடித்திருப்பவர் யார் தெரியுமா? தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி மீது அதிகபட்சமாக 89 வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக மக்களின் இதயங்களில் குடிகொண்டிருக்கும் தமிழகத்தின் முதலமைச்சரான விஜய் மீது 2 குற்றவியல் வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் அந்த அறிக்கையில் தெரியப்பட்டிருக்கிறது. மற்ற முதலமைச்சர்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் மீதான வழக்குகளின் எண்ணிக்கை விவரங்களை சற்று பார்த்தால் தலை சுற்றிவிடும். சில விவரங்களை உங்களுக்கு தர விரும்புகிறோம். மேற்கு வங்கத்தை சார்ந்த சுவேந்தர் அதிகாரி முதலமைச்சர் மீது 29 வழக்குகளும், கர்நாடக மாநில முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் மீது 19 வழக்குகளும், ஆந்திர மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு மீது 19 வழக்குகளும், கேரளா முதலமைச்சர் வி.டி. சதீசன் மீது 18 வழக்குகளும், ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் மீது 5 வழக்குகளும், மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் மீது 4 வழக்குகளும், இமாச்சல பிரதேச முதலமைச்சர் சுக்விந்தர் சிங் மீது 4 வழக்குகளும், பீகார் முதலமைச்சர் சாம்ராட் சௌத்ரி மீது 2 வழக்குகளும், சிக்கிம் முதலமைச்சர் பி.எஸ். தமாங் மீது 1 வழக்குகளும், பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் மீது 1 வழக்குகளும், ஒரிசா முதலமைச்சர் மோகன் சரண் மாஜி மீது 1 வழக்கும், ராஜஸ்தான் முதலமைச்சர் பஜன்லால் சர்மா மீது 1 வழக்குகளும் குற்ற வழக்குகளாக நிலுவையில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த வழக்குகள் குறித்த விவரங்கள் வெளியான நிலையில் அரசியல் தலைவர்கள் மீதான குற்றவியல் வழக்கு விசாரணைகளை விரிவுபடுத்த நீதிமன்றங்களில் உரிய நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்கவும் அறிக்கைகள் இடம்பெற்றுள்ள தகவல்கள் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எல்லோருக்குமான நீதிகள் கிடைக்க வேண்டும் என சாமானிய மக்களும் தங்களுக்கான உரிமைகளை போராடி வரும் நிலையில் ஆட்சியும் அதிகாரத்திலும் இருக்கும் முக்கிய பிரமுகர்களின் மீது இருக்கும் நிலுவை வழக்குகள் இப்படி என்றால் இதையெல்லாம் எப்பொழுது தீர்க்கப் போகிறார்கள் என்ற கேள்விகளே இருக்கிறது. எல்லா கடைகோடி மனிதனுக்கும் ஒரே கிடைப்பு வாய்ப்பாக நீதிமன்றத்தையே நாடி நிற்கும் போது நீதிமன்றங்களில் நிலுவையில் இருக்கும் வழக்குகள் துரிதப்படுத்தப்பட வேண்டும். தாமதிக்கப்படும் நீதிகள் மறுக்கப்படும் நீதிகளுக்கு சமம் என்றெல்லாம் சொல்லப்படும் என்பது வெறும் பேச்சாக தான் இருக்குமா என்ற கேள்விகளையும் எழுப்ப சென்றிருக்கிறது. இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் ஆளும் முதலமைச்சர்கள் மீது இருக்கும் இதுபோன்ற கிரிமினல் வழக்குகள் எல்லாம் எப்பொழுது முடிவுக்கு வரப்போகிறது என்பதையும் காத்திருக்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள்.